வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம் அப்படின்னு பார்க்கும்போது மொனாபலிக்கு ஈக்லிபிரியம்க்கு என்ன கண்டிஷன் இருக்குது அது காம்படேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே கண்டிஷன்ஸ் தான் இதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த ஃபிகர் ஃபிகர் 24 பேஜ் நம்பர் 4.43 நமக்கு என்ன டெபிக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சி மார்ஜினல் காஸ்ட் கர்வ் மார்ஜினல் ரெவென்யூ கர்வை பாயிண்ட் ஈயில் கட் பண்ணுது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஈங்கிற இடத்துல ஈக்லிபிரியம் அவுட்புட்டுங்கிறது ஓக்யூவாக இருக்குது. அந்த ஓக்யூவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இக்யூக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா டிமாண்ட் கர்வ், அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ கர்வை நம்ம மேக்ஸிமைசிங் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் ஓபியாக அங்கே டிட்டர்மின் பண்ணிக்கலாம். அப்போ இதிலேருந்து என்ன புரியுது? டிட்டர்மினேஷன் ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறது அந்த மொனாபலிஸ்டிக் காம்படிஷனில் அந்த மொனாபலிஸ்ட் என்ன ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ப்ரைஸை வச்சு தான் அவர் அவுட்புட்டையும் டிட்டர்மின் பண்ணிக்கிறாரு. சைமல்டேனியஸாக அவுட்புட்டும் ப்ரைஸும் டிட்டர்மின் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அந்த ஃபிகரில் புரிய வருது. இது நம்ம மொனாபலிஸ்டிக் ப்ராஃபிட் பண்ணுறாரா லாஸஸ் பண்ணுறாரா ஷார்ட் ரனில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த இடத்துல ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஃபிகர் ஃபிகர் 25 நமக்கு புரியுது பாருங்கள். ஃபர்ம்ஸ் ஈக்லிபிரியம் அண்டர் மொனாபலி மேக்ஸிமைசிங் ஆஃப் ப்ராஃபிட். இங்கே மார்ஜினல் ரெவென்யூ கர்வை ஈல கட் பண்ணுது. இந்த ஈல கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்லிபிரியம் அவுட்புட் ஓக்யூவாக அமையுது. ஓக்யூவில் ப்ரைஸ் சார்ஜ்டு ஓபியாக இருக்குங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அப்போ அவுட்புட் லெவல் ஓக்யூவில் ப்ரைஸ் பர் யூனிட்டுங்கிறது ஓக்யூக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் வரும்போது கியூஏன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அந்த கியூஏங்கிறது ஓபிக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவா இருக்குது? பிக்யூங்கிறது தான் காஸ்ட்டாக இருக்குது. அப்போ எக்கனாமிக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ரெவென்யூ மைனஸ் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். அந்த ஆவரேஜ் ரெவென்யூ மைனஸ் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது தான் நமக்கு ஏபிங்கிற அந்த ரெக்டாங்கிள் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது. தட் இஸ் நத்திங் பட் ஏக்யூ மைனஸ் பிக்யூ. அந்த லைனில் ஏக்யூங்கிற லைனில் பிக்யூவை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ரீஜன் தான் ஏபி. அதுதான் நமக்கு எக்கனாமிக் ப்ராஃபிட். அப்போது டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் அப்படிங்கிறது ஏபிசிபிங்கிற ஏரியா தான் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட். எப்போ ஒரு மொனாபலிஸ்டிக் லாஸை இன்கர் பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன், அதோட ஒரு அசம்ஷன் மாதிரி வச்சுருக்கோம். என்னென்னா மொனாபலி எப்போவுமே ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. அங்கே அன்சர்டனிட்டி இருக்காது. மொனாபலிஸ்டிக் எப்போவுமே ஒரு நல்ல சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை தான் ஏர்ன் பண்ணுவார், இல்லை ஒரு எக்கனாமிக் ப்ராஃபிட்டை தான் ஏர்ன் பண்ணுவாருங்கிறதுக்கு என்ன கேரண்டியும் இல்லை. டிமாண்டுக்கும் காஸ்ட்டுக்கும் அந்த கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ப்ராஃபிட் அப்நார்மல் ப்ராஃபிட்டோ எக்கனாமிக் ப்ராஃபிட்டோ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டோ இருக்கிறதும் அமையுது. அப்போது ஒரு மொனாபலிஸ்டிக் எப்போ லோ டிமாண்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணுறாரோ அப்போ அந்த காஸ்ட் கண்டிஷன் எப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஆவரேஜ் ரெவென்யூ விட அதிகமாக இருக்கோ அப்போ அவருக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது. அவர் லாஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அந்த இதை தான் நமக்கு இந்த ஃபிகர் 26 எக்ஸ்பிளைன் பண்ணுது. லாஸஸ் இன் த ஷார்ட் ரன். இங்கே பார்த்திங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் அதே மாதிரி மார்ஜினல் ரெவென்யூவை ஈல கட் பண்ணுது. ஈங்கிற பாயிண்ட் ஆஃப் லாஸ் ஆஃப் மினிமைசேஷன், அதாவது மினிமம் லாஸ் நமக்கு அங்கே ஏற்படலாம். ஈல என்ன ஆகுது? ஈக்லிபிரியம் அவுட்புட் ஓக்யூவாக தான் இருக்குது. அப்போ ஓக்யூவாக இருக்கும்போது ஈக்லிபிரியம் ப்ரைஸ் ஓபியாக இருக்குது. அப்போ ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது எங்கே அந்த ஃபிகரில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா எஸ்ஏடிசிங்கிற அந்த கர்வில் தான் நமக்கு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கிடைக்குது. அது கரஸ்பாண்டிங்காக எதுக்கு இருக்குது? ஓக்யூக்கும் தட் இஸ் கியூஏவாக இருக்கிற வரைக்கும் அந்த ஆவரேஜ் காஸ்ட் நமக்கு கிடைக்குது. காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் த அவுட்புட்டுங்கிறது எங்கே டெபிக்ட் ஆகுதுன்னா கியூஏல டெபிக்ட் ஆகுது. அந்த கியூஏங்கிறது ரெவென்யூ பர் யூனிட்டை விட அதிகமாக இருக்குது. ரெவென்யூ பர் யூனிட் என்ன? நமக்கு பிக்யூங்கிறது தான் ஒரு யூனிட்டோடைய ரெவென்யூ. அப்போ அதை விட நமக்கு அந்த கியூஏங்கிறது அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு மொனாபலிஸ்டிக் காம்படிஷனாக இருந்தால் கூட நமக்கு லாஸ் தான் வருது. அந்த லாஸ் எங்கே டெபிக்ட் ஆகுது? ஏபிங்கிற ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு டோட்டல் லாஸ் தெரிய வருது. அப்போ மோனோபலிஸ்டிக் அந்த பிஸ்னஸில் இருந்தாருன்னா ஷார்ட் ரனில்
அவர் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை கவர் பண்ணுறாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அவர் அதில் இருக்கிறாரா அந்த பிஸ்னஸில் ஸ்டே பண்ணுமா இல்லையாங்கிறது டிபெண்ட் ஆகும். அவரோட ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையாவது கவர் ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆட் பண்ணியாவது அந்த ரெவென்யூ அவருக்கு கிடைக்குதுன்னா மட்டும்தான் அவர் அந்த ஃபீல்டில் இருக்க முடியும். அப்போ ஷட் டவுன் பண்ணாமல் சும்மா ஏதாவது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுட்ருக்கலாம். ஆனால் அந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை கூட அவரால் வந்து கவர் பண்ண முடியல டோட்டல் ரெவென்யூவில் அப்படின்னா டோட்டலாக ஹி ஹேஸ் டு மூவ் டவுன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. அது பேசாமல் ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். இதே லாங் ரன் ஈக்லிபிரியம் அப்படின்னு போகும்போது லாங் ரனில் ஒரு மோனோபொலிஸ்ட்டை நமக்கே தெரியும் எதை வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிளான்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி அவர் ஃபுல்லஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணி அவங்க என்ன வேணால் செய்யலாம். இங்கே காம்படிஷன் இல்லாததுனால அவர் வந்து ஆப்டிமம் லெவல் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சப் ஆப்டிமல் லெவல் ஸ்கேலில் கூட அவர் அதாவது மேக்ஸிமம்ங்கிறத விட கொஞ்சம் குறைவாகவே ப்ரொடியூஸ் பண்ணலாம். அவரோட மினிமம் ஆஃப் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்காக வச்சுட்டு ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணலாம். எந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணலாம், எங்கே அவருடைய ப்ராஃபிட்ஸ் வந்து அவருக்கு மேக்ஸிமமாக அமையுதோ அங்கே அவரை இந்த ப்ரொடக்ஷனை நிறுத்திக்கலாம். என்ன இதில் ஒரு திங் வந்து ரொம்ப சர்டனாக இருக்கும்னா மொனோபலிஸ்டிக் காம்படிஷனில் அவர் லாஸ் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ண மாட்டார் லாங் ரனில். எப்போ வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் லாங் ரனில் இருக்கோ, எப்போ வந்து அதர் இண்டஸ்ட்ரீஸ் பிளாக் ஆகிருக்கோ அப்போ அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்குவார். அதுதான் இங்கே மொனோபலிஸ்டிக் காம்படிஷனில் ஒரு சர்டன் ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க உங்கள் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒரு டாக்டர் நெய்பர்ஹுட் சார்ஜஸில் வந்து இருக்கிறவர் ஒரு ரிச் பேஷண்ட்டுக்கு ஹையஸ்ட் ஃபீஸ் வாங்குறாரு, புவர் பேஷண்ட்டுக்கு லோவஸ்ட் ஃபீஸ் வாங்குறாரு. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டு தான், ஒரே விதமான டிசபிலிட்டி தான் இருந்த போதிலும் ஏன் இப்படி வாங்குறாரு, ஏன் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னா இவரால் அஃபோர்டபிலிட்டி இருக்குது, பூவருக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை. அப்போது அந்த மொனாப்பலியாக அவர் தான் இருக்கார் அங்கே அப்படிங்கும்போது அவர் அந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் அந்த மொனாபலிஸ்ட் வந்து அப்நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல அதிகமாக வாங்கி ஒரு இடத்துல அந்த ப்ரைஸை குறைக்கும் போது அவருக்கு ப்ராஃபிட் லெவல் வந்து ஈக்குவேட் பண்ணுறதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்போது இதில் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் பல்க் கமாடிட்டிஸ் அப்படிங்கும்போது அங்கே ஹையர் ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு அதர் குட்ஸுக்கு அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லைன்னா லோவர் ப்ரைஸில் டம்ப் குட்ஸை ஃபாரின் மார்க்கெட்டில் லோவஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட்டை எய்ம் பண்ணும்போது. அதே மாதிரி ஹையர் டியூஷன் ஃபீஸ் ஈவினிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, லோவர் ஃபீஸு மார்னிங் ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்நார்மல் டைமிங் இருக்கும்போது அப்படி பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ ஒரு பெரிய லார்ஜ் டைமுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணும்போது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் அந்த செல்லர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு இதில் வந்து மொனாபலிஸ்ட் வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருக்கும்போது அவரால் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ப்ரைஸஸை பண்ணி அந்த ப்ராஃபிட்டை ஆவரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணணுன்னா கூட அதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் வேணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த செல்லருக்கு அந்த சப்ளை ஆஃப் த ப்ராடக்டில் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த ஃபேம் வந்து அது மட்டும்தான் அந்த ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறக்கூடிய ஃபேமாக இருக்கணும். அந்த மொனாபலிஸ்டிக் பவர் அவங்கக்கிட்ட இருக்கணும். அடுத்தது செல்லருக்கு மார்க்கெட்டை டிவைட் பண்ண தெரியணும். சப் மார்க்கெட்ஸாக 2-3 மார்க்கெட்டாக எங்கே ப்ரைஸ் ஹெவி பண்ணிக்கலாம், எங்கே ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணணுங்கிறது அந்த டாக்டஸ் தெரிஞ்சவராக இருக்கணும். மூணாவது, சப் மார்க்கெட்டோட எலாஸ்டிசிட்டியும் மெயின் மார்க்கெட்டோட எலாஸ்டிசிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போது அவர் ஹையர் ப்ரைஸ் ஒரு பையருக்கும் லோவர் ப்ரைஸ் இன்னொரு பையருக்கும் அவர் வச்சுக்க முடியும். அப்போது மோனோபலிஸ்டிக் வந்து பர்ச்சேஸை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் பண்ண மாட்டார். ஹையர் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ப்ரைஸையும் பர்ச்சேஸஸும் அதே மாதிரி இருக்கும். ப்ரைஸுக்காக அவங்க பர்ச்சேஸ் கம்மி பண்ணுற மாதிரி இல்லாத இடத்துல தான் அவரால் அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பையர்ஸ் ஆஃப் லோ ப்ரைஸ்டு மார்க்கெட்டுங்கிறது
அந்த ப்ராடக்டை ரீசெல் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது. ரீசெல் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் என்ன ஆகிடும், அவங்க ஹையர் ப்ரைஸ் யார்கிட்ட இவர் டிமாண்ட் பண்ணுறாரோ அந்த இடத்துல அவங்களே லோவர் ப்ரைஸில் சப்ளை பண்ணால் இவரால் ஹையர் ப்ரைஸ் வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா, இதெல்லாம் கண்டிஷனாக தெரிஞ்சால் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஒரு மோனோபோலிஸ்டிக் காம்படிட்டர் தாராளமாக பண்ண முடியும். அதில் வந்து மொனாபோலிஸ்டிக் சார்ஜஸ் வந்து ஹையர் ப்ரைஸில் எப்போ இருக்கும்னா ரிலேட்டிவாக இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இருக்கிற இடத்துல இருக்கும். ஹைலி ரெஸ்பான்சிவ் டு ப்ரைஸ் சேஞ்சஸ் தான் மார்க்கெட் இருக்கும். அப்போது ப்ரைஸ் லெஸ் ஆகும்போதும் சரி, ப்ரைஸ் ஹையர் ஆகும்போதும் சரி, அதில் பெருசாக ஒன்றும் அந்த பர்டிகுலர் பையர் சேஞ்ச் பண்ண மாட்டாருன்னா இவங்க அந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதை ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்குறாங்க. சிங்கிள் மொனாபோலி ப்ரைஸ் இஸ் 30. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் in the market A and B are respectively 2 and 5. அப்போ மார்க்கெட் ரெவென்யூ இன் மார்க்கெட் A is equal to ஆவரேஜ் ரெவென்யூ இன்ட்டு E-1/E. அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ ஒரு பொருளுடைய ப்ரைஸ் அது 30. E-1னா எலாஸ்டிசிட்டி -1. அப்போ ஃபஸ்ட்டு A மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 -1 divided by 2. அப்போது 2 - 1 1/2. அப்போ 30 × 1/2 15. அதே மார்ஜினல் ரெவென்யூ இன் B பார்த்திங்கன்னா 30 rupees. அங்கே டிமாண்டு வந்து 5 - 1/5. அப்போ 4/5. 4/5 × 20 வரும்போது 24 வருது. அப்போ மார்ஜினல் ரெவென்யூ மார்க்கெட் பியில் அதிகமாக இருக்குது, மார்ஜினல் ரெவென்யூ மார்க்கெட் ஏல குறைவாக இருக்குது. ஃபர்தர் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம், எலாஸ்டிசிட்டி ஹையராக இருக்குது. மார்ஜினல் ரெவென்யூ இந்த மார்க்கெட் வேறு எலாஸ்டிசிட்டி இஸ் லோ, அதில் வந்து ரெவென்யூ வந்து லோவாக இருக்குது. அப்போது மொனாபோலிஸ்டிக் வந்து ஒரு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு இடத்துல மார்க்கெட் ஏல வந்து பிக்கு மாற்றிக்கலாம் அவரால். ஏன்னா அங்கே மார்ஜினல் ரெவென்யூ அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல வர லாஸ் ஆஃப் ரெவென்யூவை இன்னொரு இடத்துல காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். இப்போது ஒரு லிமிட்டை அவர் ரீச் பண்ணிட்டாருன்னா மார்ஜினல் ரெவென்யூ இந்த 2 மார்க்கெட்லேயும் அவருக்கு சேர்ந்து ஈக்குவலாக இருந்துடும். அப்போ அவருக்கு ப்ராஃபிட் வந்து ரீச் ஆகிடும். டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் 2 மார்க்கெட்டில் கொடுத்தாலும் அவருக்கு அந்த ப்ராஃபிட் வந்து சரியாக அமைஞ்சிடும். இந்த ஆப்ஜெக்டிவ் எதுக்காக இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து டு ஏர்ன் மேக்ஸிமம் ப்ராஃபிட், ரெண்டாவது வந்து சர்ப்ளஸ் ஸ்டாக்கை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, மூணாவது எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேலை என்ஜாய் பண்ணுறதுக்கு, 4 வந்து ஃபாரின் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் ஒன் வந்து ஈக்விட்டி த்ரூ ப்ரைஸிங்கில் செக்யூர் பண்ணுறதுக்கு. இந்த 5 ரீசனுக்காக தான் அவங்க வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட நேச்சர்லேயோ டைப் ஆஃப் பீப்புள் அதை வாங்கிறதுலையோ டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, லொக்காலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, ப்ராடக்ட் எங்கே விற்கிறாங்களோ அந்த ஏரியாவில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, பையரோட இன்கம் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலோ, இல்லை பர்ச்சேஸோட சைஸ்லேயோ இல்லை டைம் ஆஃப் பர்ச்சேசஸ்லேயோ சேஞ்சஸ் இருந்தாலோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.